கடவுள் தாகம்ன்றது விசேஷமானது. எதன் பொருட்டும் எதையும் விடல, எல்லாத்தையும் இழப்பேன் நான், கடவுள் இழக்க மாட்டேன்னு சொல்லணும் ஒருத்தன். என்ன எப்படி இருக்கணும்? எதையும் இப்போ ஒருத்திக்கிட்ட பணம் கொடுத்துட்டோம் வசதி ஆகிட்டால்னாக்கா தியானம் எதுக்குன்னு கேட்குறா. நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்த ஜென்மத்தில் பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்குறா. இல்லை உனக்கு கூட இருக்கிறேன் எனக்கு போதாதான் என்ன பண்ண முடியும்? நம்ம உன்னை கூடவே இருக்கிறேன், அவளுமா நான் தனியாக தியானம் வர பண்ணுமா என்ன பண்ண முடியும்? உன் மனுஷன் சொல்லிட்டான், நல்ல வேலை என்ன பிரச்சனை வந்தாலும் முரண்பாடாக இருந்தாலும் பயிற்சி மட்டும் விடவே இல்லை. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? தாகம் பெருசாக இருக்கணும் ராஜா, ஆனால் பிறந்தது அதுக்கு இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான். மகிழ்ச்சியாவோ அல்லது மகிழ்ச்சி இல்லாமல் போனாவோ, சந்தேகமோ அல்லது நம்பிக்கையோ ஏற்பட்டால் கடவுள். அதர்வைஸ் ஸ்டேட்டெல்லாம் கடவுள் போகக்கூடாது, அது பெரிய குற்றம். ஈசனோட ஆயினும் ஆசையை அருமின்னு அடிநீராரு, அப்படிலாம் போகிறேன். நேற்று வரைக்கும் என் பொண்டாட்டி இப்படி இருந்தால் இப்போ இப்படி ஆகிட்டாலே அப்படி இன்னும் ஆயிடுச்சுன்றா, உள்ளவே இருக்குதுன்னா எனக்கும் அது மாதிரி இருக்குமான்னு வரலாம். பொண்டாட்டி போகிறாலே பின்னாடி போய் சந்தேகப்பட்டு போனேன்னா என்ன ஆகும்? தப்பு, ஆபத்து. உங்களுக்கு தேடுதல் இருக்கணும், வரணும்.